சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிப்போமாக. தேவ பிள்ளைகள், நான் இப்பொழுது உங்களை பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. வேதத்தில் அழகாக சொல்ல, ஆகையால் கீழ்ப்படிந்து படியால் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. கையை தலையில சொல்லுவோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகளில் மிக மிக முக்கியமானதாகும் அன்பு. கர்த்தர் அல்லேலூயா. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், வாசிப்போம். ஆகையால் மாயமற்ற, என்னது மாயமற்ற சகோதர சிநேகம், அப்படியே கலப்பிடம் இல்லாத, ஆமென், கையை தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி என்றால் உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று காட்டாமல், ஆமென், அதை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படி. நல்ல புரிந்துங்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது என்றால் எப்படியா? ஆவியினால். அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்போ வெறுமையா அல்ல, பரிசுத்த ஆவியோட உதவியோடு, ஆமென், ஒரு சத்தியத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படிய வேண்டும் என்றால் சொந்த முயற்சியில் முடியாது. அல்லேலூயா. அதற்கு பலன் தருகிறவர் பரிசுத்த ஆவியார். அப்போ அதான் சொல்லப்பட்ட ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. அப்ப சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். அநேக சூழ்நிலைகளில் உங்களுக்கு சத்தியத்தை என்ன செய்ய கை கொள்ள முடியவில்லை. ஆமென். வேத வசனத்தை கேட்டு அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்கள் சுய கட்டுப்பாட்டினாலேயோ சொந்த முயற்சினால் அல்ல. ஹல்லேலூயா. உங்களை ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் விட்டுறணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சத்தம் வார்த்தையின் மூலமாய் துணிக்கும் போது உடனே உதவி கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். நான் கேட்ட வசனத்தின்படி வாழ விரும்புகிறேன். இந்த இடத்துல என்னை வாழ வைக்கிறவன் நீர் ஒருவர் மட்டுமே. என் சொந்த பலத்தால் முடியாது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய உண்மை நிலையை தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உடனே கர்த்தருடைய ஆவியாருடைய உதவியை நீங்கள் உடனே கேட்கணும். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அருமையான வார்த்தை பாருங்க. வாசிக்கிற வசனத்தை, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்? ஆமென். ஆமென். வெறும் கைத்தட்டி என்ன பேசுறதுக்கு அல்ல, அந்நிய பாச நிப்பாட்டுறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உனக்குள்ள செயலாற்ற நீ இடம் கொடுக்க, உன்னை ரெடி பண்ணுவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சத்திய வசனமாகிய இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உபதேசத்தால் சுத்தமா இருக்கிறீர்கள். வசனத்தால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? சுத்தமாக்கப்படுகிறோம். அதாவது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கையை தலையில் சொல்லுவோம். ஆமென். ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது? ஏன் ஞானஸ்நானம் எடுத்த அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தை கற்கிறதிலும் அந்யோன்யத்திலும் அப்பப்பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் ஏன் உறுதியை தரித்திருந்தார்கள்? நல்லா கவனிங்க. பாருங்க, பவுல் கலாத்திய சபை வந்து சொல்றார்,
நீங்கள் மீண்டும் வாசிக்கிற வசனத்தை மறுபடியும் அல்லேலூயா, அதாவது அடிமைத்தனத்துக்கு உள்படாமல் சுயாதீன நிலையில் அப்படின்னா விடுதலை பெற்ற நிலையில் என்ன செய்யுங்கள், நிலைத்திரு. கலாத்தியரை படிச்சீங்கன்னா அல்லேலூயா, அதாவது பல இடங்களில் பவுல் ரொம்ப துக்கப்படுகிறார். அவர் சொல்றாரு, மீண்டும் உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகுவதற்கு நான் என்ன பண்ணப்படுகிறேன், கர்ப்ப வேதனை படுறேன். சொல்ற புரியுதா? என்ன படுகிறேன், கர்ப்ப வேதனை. கிறிஸ்து உங்களுக்குள் என்ன செய்ய, உருவாக. அல்லேலூயா. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் கை கொண்ட சத்தியத்துக்குள் நிலைத்திராமல் விட்டு வந்ததுக்கு நேராக உங்களுடைய சிந்தையை மாத்துறீங்க, திரும்புறீங்க. சொல்ல புரியுதா? நல்லா புரியுதா? அல்லேலூயா. கலாத்திய சபையின் நிலை அதுதான். மேக்சிமம் சபைகள் எல்லாத்திலும் அந்த பிரச்சனை இருக்கு. கலாத்திய சபையில் அதிகம். அவங்க நியாயப்பிரமாண முறைக்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ அவர்கள் நல்லா இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, நன்றாக ஓடினீர்களே சொல்லியிருக்கா இல்லையா? எப்படி நன்றாக ஓடினீர்களே என்ன சொல்றாங்க? பைசலா வசந்த வாசிப்போம். என்னது கேட்க? ஏன் இப்போ குழம்புறீங்க? நல்லா தானே இருந்தீங்க, உற்சாகமாக சர்ச்சைக்கு வந்தீங்க, நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா பாடுனீங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுனீங்க, கட்டுப்பாடாக இருந்தீங்க, ஊரில் ஒத்து போகாமல் தனிப்பட்டதில் வைராக்கியம் இருந்தீங்க. பண்டிகை கூப்பிட்டாலும் இல்லைங்க நாங்கள் வரதில்லை என்ன இருந்த, இப்படியெல்லாம் கட்டுப்பாடாக இருந்தீங்களே, நல்லா ஓடினீங்களே. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக யார்? நல்லா புரிந்து கொள்ளணும். கலாத்திய சபை கர்த்தருக்குள் வேகமா வந்தாங்க. ஆனா அவங்களை பின்னராக துரத்திட்டு பழைய முறை வந்துட்டு இருக்கு. சொல்ற புரியுது? ஏன் அவர்கள் நியாயப்பிரமாண முறைகள் கொள்கைகளை கடைபிடித்து அதில் புதைந்து கிடந்தவர்கள். அதுக்கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணமாகிய கிருபையின் பிரமாணமாகிய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக அல்லேலூயா அவர்கள் தேவன் அவரை கைப்பிடித்து தூக்கி விட்டிருக்கிறார். இன்னும் முழுமையாகவில்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு முழுமையாக்குறதற்கு தான் தேவன் சபை கூடி வந்து வைத்திருக்கிறார். புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. அதற்காக உபதேச சத்தியங்களை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். ஏன்? கலாத்திய சபையை அவருடைய பாரம்பரியம் வந்து சுத்திடுச்சு. நியாயப்பிரமாணமாகிய பாரம்பரியம் பல விட்டு வந்த காரியம் அவர்களை சுத்திடுச்சு. அதான் சொல்றோம், நீங்க மீண்டும் ஆமென் என்னது மீண்டும் மறுபடியும் அடிமைத்தனம். நீங்க முன்ன ஒரு அடிமைத்தனம் ஆகிய உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி அல்லேலூயா பாரம்பரிய கொள்கைகளை கடைபிடித்து நீங்கள் முன்ன நீங்கள் ஆசரித்து வாய்ந்ததான வழிபாட்டு முறைகளை நீங்க சார்ந்திருந்தீங்க, அதை விட்டு வந்துட்டீங்க. அல்லேலூயா. மீண்டும் அடிமைத்தனத்துக்கு நேரம் திரும்ப என்ன செய்ய, திரும்புறதுக்கு வாசிப்போம் வசனத்தை. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார், சுவாதீனம் உண்டு பண்ணி இருக்கிறார். அதுல நீ என்ன செய், நிலைத்திரு. அப்போ நிலைத்திருக்க பண்ணுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எப்படி? சத்தியத்தின் மூலம். ஆமென். அல்லேலூயா சொல்ல வாய்க்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப என்ன நடக்கிறது என்றால் அல்லேலூயா இந்த பாரம்பரியம் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா உங்களை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பின்பற்றி வந்த கடைப்பிடி மூதாதையர் காலத்திலேயே பிறந்த நாள் முதல் நீங்கள் கடைபிடித்து வழிபட்டு வாழ்ந்து வந்த ஒரு குடும்ப பாரம்பரியம் என்ன இருக்கு, ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. சொல்ற புரியுதா? அதில் 1000 சாங்கியங்கள், 1000 சகுனங்கள், சம்பிரதாயங்கள், நேரங்கள், காலங்கள், ராகு காலம், ராகு கேது, அப்புறம் சனி, ஞாயிறு,
இப்படி நிறைய முறைகள்லாம் நீங்கள் என்ன செய்து நீங்கள் சுற்றி இருந்தவங்களா? ஏன் கம்பல்சரி சர்ச்சுக்கு வரணும்? ஏன் சத்தியத்தை கேட்கணும்? ஏன் வசனத்தை கேட்கணும்? ஏன் சபை கூடுதலை விட்டுறக்கூடாது? இடையில வச்சாலும் ஏன் வரணும்னு கட்டாயப்படுத்துறதுக்குரிய பதில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நீங்கள் முன்ன சுற்றி இந்த சனியெல்லாம் சௌத்திரம் மீண்டும் உங்களை என்ன செய்யும்? நெருக்கம். பைபிள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. எபிரேயர்ல 12:1 வாசிங்க. மேகம் போன்று இத்தனை தரலாம். பாரம், அடுத்தது பாவம் தள்ளிவிட்டு நோக்கி நல்லா கவனிங்க. சத்தமா சொல்லுங்க. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. ஆமென். இயேசுவை நோக்கி அப்படின்னா அவரை பார்த்து. சொல்ல புரியுதா? அவரை பார்த்து, அவர் போகிற பாதையை பார்த்து. எப்படி பார்க்க முடியும்? இயேசு போன பாதை எங்கே இருக்கு? இந்த வழிதான் போயிருப்பாரோ? அப்படியா? அப்போ அந்த பாதை தான் எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கு. சொல்ல புரியுதாங்க? அந்த பாதையை உங்களுக்கு வசனத்தின் மூலம் ஆவியார் நினைச்சார் கிளியரா காட்டி கொடுக்கிறார். ஆமென். காட்டி கொடுக்கிற இடம் தான் எங்க? தேவ சபை. அதான் பாருங்க சொல்றது. நம்ம பைபிள் ஸ்டடி பிடிக்காது, அதில் போய் உட்காந்துட முடியுமா? ஒரு அல்லேலி அப்பப்போ போட்டு சொன்னா தானே. பேனா அவன் பேப்பரை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கணும். அவர் வாத்தியார் போல நடத்துவார். இதில் போய் தூங்கிட்டு இருக்க நம்ம போகிறோம். இதனுடைய அருமை தெரியுமா? நல்லது டேஸுக்கு தெரியுமா என்று சொன்னது மாதிரி அந்த முக்கியமாக நல்ல காரியம் அநேகருக்கு என்ன செய்யாது தெரியும். பைபிள் ஸ்டடியா அதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். பின்ன எப்போ வருவோம்? கைத்தட்டுக்கு வருவோம். தட்டு, நல்லா தட்டு. தோத்து உன்னை உருவாக்குறவங்க இதெல்லாம். ஆமென். சரி, இயேசுவை நோக்கி அப்படின்னா அவரை பார்த்து. இன்னும் சொல்ல போனா அவர் கடந்து சென்ற காட்டி வைத்த பாதை. அந்த பாதையை குழப்பம் இல்லாமல் காட்டுகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் காட்டுகிறதான அந்த பாதையில் நீ போனா அங்க வேற ஒன்று சொல்லியிருக்கு. என்னது? பாரம். என்னது? பாரம். அடுத்தது பாவம். இது நம்மளை என்ன செய்யுது? நெருக்கிதான். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒன்றும் உன்னை விட்டு எல்லாம் போகாது. எல்லாம் ஒன்று என்ன செய்யிட்டு இருக்கு? நெருக்கிட்டு நிற்கும். வாய்ப்பு இருக்கா? தள்ளி விடலாமா? திருப்பி விடலாமா? நோண்டுவோமா? ஒரு தட்டு போடுவோமா? இப்படி எல்லாம் வந்துட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை ஒரு குடும்பத்துக்குள் இருந்து ஒரு பாரம்பரிய ஒரு விக்கிரக வழிபாட்டு ஒரு நிலைக்குள் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அதில் 1000 சாங்கியம் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. 1000 பண்டிகை இருக்கு இல்லையா? 1000 முறைகள் இருக்கு. அவங்களுடைய முறை அது ஓகே, அது அவங்கள விட்டுருவோம். அல்லேலூயா. அதில் இருந்தவங்க தான் நீங்களும். ஆமென். அல்லேலூயா. விளக்கேற்றி கொழுக்கட்டை சுட்டு கொழுக்கட்டை என்னது? கொழுக்கட்டை தானே. சரி, என்னைக்கு? தீபாவளிக்கா? கார்த்திகை. ஆமாம். கொழுக்கட்டை சுட்டு கறி எடுத்து இப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருந்த ஆட்கள். ஆனால் இது உங்களை விட்டுட்டு அது போகல, உங்களை சுற்றி சொல்லு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த சுற்றி உங்களை நெருக்கி சொந்தம் மூலம், பந்தம் மூலம், ஊர் கட்டுப்பாடு மூலம், சட்டத்திட்டத்தின் மூலம் உங்களை சுற்றி என்ன செய்யுது? எப்படியாவது இவங்களை உடன்பட வைக்கணும்னு நெருக்கி நிற்குது. அல்லேலூயா. இதன் மத்தியில் உங்கள் சொந்த பலத்திலேயோ சொந்த முயற்சியில் கட்டாயம் நீங்கள் அதை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதற்கு உதவி செய்ய ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவது வசனத்தின் மூலமாக. ஆமென். அப்ப இது எப்பொழுதும் உங்களுக்குள்ள மீண்டும் என்ன செய்ய? உங்க குழந்தைகள் மூலம் உள்ள வந்துடும். சொல்ல புரியுதா இல்லையா? விட்டது பசங்க மூலம் என்ன செய்யறோம்? கொண்டு ரொம்ப சாட்சி. இதில் வந்து முக்கியமான கல்யாணத்துல தான் இதுக்கு பிரச்சனை. கல்யாணத்தை புது பொண்ணோடு கூட வரும்.
நல்லா கவனிக்கணும். ஆமென். நம்ம பார்ப்போம், பார்க்க மின்னாம்பூச்சி மாதிரி இருக்கு, பரவாயில்ல, இந்த பூச்சியை பிடிச்சி வீட்டில் கொண்டு வச்சு வளர்க்கலாம். மின்னாம்பூச்சியை காட்டி உனக்கு உள்ள இருக்கிற கிட்னி வரை தோண்டி எடுத்துறாது. கவனம். பணமாகிய மின்னாம்பூச்சி, அழகாகிய மின்னாம்பூச்சி, படிப்பாகிய மின்னாம்பூச்சி, உன்னை அழிக்கிறதுக்குன்னே சாத்தாஞ்சலம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். புரியாதவங்க எல்லாம் அலையிலே சொல்லுங்க. புரியாத இல்லை, அப்போ புரிஞ்சவங்க அலையில சொல்ல பார்க்கலாம். தைரியமாக சொல்லுங்க, பயப்படாதுங்க. நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அப்படியே வரோம். நம்ம பார்க்கும்போது ஆஹா, லோத்து பார்த்த மாதிரி, தேவனுடைய கர்த்தருடைய தோட்டம் போல காட்சி அப்படியே அழிக்கும். அது வீட்டுக்குள்ளே வந்த அன்னைக்கே உனக்கு வேட்டு வைப்பான் சாத்தான். தோத்துட்டோம். கண்ட பெண்ணோளெல்லாம் எந்த பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு வெளி தோட்டத்தையும் சம்பாத்தியத்தையும் வசதி வாய்ப்பத்தையும் பார்த்து எடுத்தேன்னு வச்சுக்க, உன் வீடு சாத்தானுடைய குடியிருப்பா மாறும். பிள்ளைகளை கொடுக்குறவன் வந்து பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், யானை இருக்கு, குதிரை இருக்கு, 50 ஏக்கர் இருக்கு, கொடுத்துன்னு வச்சுக்க 50 ஏக்கரும் பிணக்குழியாக மாறி போகும். ஹலோ, என்ன கவனம், என்ன அப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க? என்ன சுக்கு குடிச்ச மாதிரி சுக்கு அப்படி? இதுதான் உன்னை எச்சரிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. எதுவும் வசனத்துக்குள்ள தேடு. ஆமென். தோட்டத்துக்குள்ள நின்னவனுக்கு தான் துணையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. தோட்டத்துக்குள்ள நின்று அவனுக்காகவும் ஆண்டவர் ஏற்ற துணையை தேடினார். வெளியே உள்ளவனுக்கு அல்ல. கையவை தலையில சொல்லு. ஆமென். தேவன் வைத்த தோட்டத்துக்குள்ள, ஆமென், ஆதாம் நின்று கொண்டிருக்கிற வரையிலையும் அவன் துணையை குறித்து கர்த்தர் கவலை கொண்டார். தோட்டத்தோடு வெளியே போனவன் கண்டதை கட்டி நடந்தான். சோதரம். தேவ சபையாகிய தோட்டத்துக்குள்ள, உபதேசமாகிய வேலிக்குள், அவன் சத்தியத்தில் கட்டுப்பட்டு நீ வாழும் போது உனக்குரிய நன்மையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட நெருக்கம் ஏதாகிலும் யார் மூலமாகிலும் நீ வைத்திருக்கிற வைராக்கியம், நீ வைத்திருக்கிற தெய்வ பயம், நீ கடைபிடிக்கிற பரிசுத்த வாழ்க்கை, உன்னுடைய எல்லா விதமான சரியான வாழ வேண்டும் என்று எடுத்திருக்கிற தீர்மானத்தை உடைப்பதற்காக, ஆமென், பாதுகாவலாகிய வேலிக்குள் இருக்கிற குடும்பத்துக்குள்ள, ஹல்லேலூயா, உன் பிள்ளைய வச்சே வேலையை பிரிச்சிருவோம். புரியுதா இல்லையா? அதமா சொல்லுங்க. உங்க மகனை வச்சே பிரிப்பா, உங்க மகளை வச்சே வேலையை பிரிப்பா. எதற்கு? நீ விட்ட பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், விட்ட வழிபாட்டு முறைகள், விட்ட ஒழுங்கீனமான செயல்கள், விட்ட உலகத்துக்குரிய காரியங்களை எங்க கொண்டு நுழைக்க? உன் வீட்டுக்குள்ள கொண்டு. புரிஞ்சா இல்லையா? புரியுதாங்க? இந்த விஷயத்துல ஒரு தேவன் எப்படி இரு, ஸ்ட்ரிக்டா இரு. ஏன் தெரியுமா? நீ அவருக்கு தேவை. உனக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் உன்னை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்படின்னா ஒரு தேவனுக்குள்ள சத்தியத்தை அதிகமா கேட்கணும், வசனத்தை கேட்கணும். உன்னால வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியாது. உனக்கு உதவி செய்ய பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் தயவு செய்து நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணப்பா. என் சொந்த பலத்தில் வாழ முடியாது. என் சொந்த பலத்தை வாழ்ந்த கெட்டி போயிடுவோப்பா. இல்லை ஒருவேளை உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சில சூழ்நிலை உள்ள நுழைஞ்சிருக்குன்னா கதறி ஆளு ஆண்டவிடுது. எனக்கு பரலோகத்தை இழந்துடக்கூடாது. ஆமென். இந்த உலகத்தில் உனக்கு என்ன இருந்தாலும் ஒன்று நிரந்தரம் கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் எல்லாம் உன வேதனையை கொடுக்கும். ஹல்லேலூயா.
நம்முடைய அருமை நேசர் இயேசு மட்டுமே. ஹalleluya, ஹalleluya. பாதுகாத்து நடத்த. ஆமென், ஹalleluya. அவர் ஒருவர் மட்டுமே உனக்காய் கரம் பிரித்தவராக, உங்கள் மேல என் மேலும் அனுதாபப்படுகிற ஒருவர். ஆமென். பாரப்படுகிற ஒருவர். ஹalleluya. மனதுருக்கம் காட்டுகிற ஒருவர், அன்பு வைக்கிற ஒருவர். ஆமென். ஆண்டவர் இயேசு ஒருவரே. மனிதர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் நம்மளை பழைய நிலைக்கு தள்ளத்தான் செய்யும். உண்மையே இல்லையா? அதனால்தான் நம்மளை பின்தொடர்ந்து வருவதை ஜெயிக்கணும்னா, ஆமென், அல்லேலூயா, சத்திய வசனத்தின் மூலம்தான் ஜெயிக்க முடியும். ஆவியான அதன் மூலம்தான் உங்களை, அதற்காகத்தான் உங்களை அதான் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவரை என்ன செய்யட்டும், பரிசுத்தமாக. அப்போ நாம் முழுமையாகவில்லை என்ற அர்த்தம். கர்த்தர் வருகிறது வரையிலேயும் பூரணமாக இருந்தால் அப்போ உங்கள் சொந்த பந்துக்கள் மூலம் தான் கொண்டு வருவான். பலன் இருக்கும். நம்ம என்னென்ன சூழ்நிலை கேட்டு மனசை விட்டுருவோம். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது என்று நம்ம நினைச்சிடும். அந்த பரவாயில்லன்னு நினைப்பதை தான் உனக்கு பிரச்சனை இருக்கும். எதுவுமே வசனத்தின் அடிப்படையில், நீ கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையில் உன் மனசை வை. உதவிக்கு பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடு. அவர் உனக்கு உதவி செய்வார். ஹalleluya. வெற்றிகரமான வாழ்க்கை கொடுக்கிற அவர் தான். ஹalleluya. இந்த பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்தமாக ஆகணும்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி, ஹalleluya, உங்கள் வாழ்க்கையில் அனுதினம் உங்களை ஆவியானவர் வசனத்தின் மூலமாக என்ன செய்வார், சுத்திகரித்து கொண்டே இருப்பாங்க. சொல்ல புரியுதா? இப்போ நீங்கள் இங்கே இருந்து நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, தாளத்தம் போகிறாங்க, செம்மனள்ளி போகிறாங்க, செம்மனள்ளி வரலையோ, வரல. அடுத்த பொம்படி போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஓகே, அருள் போகிறோம், அங்கே எல்லாம் போகிறாங்க. இனி அடுத்தது நீங்கள் போகிறது இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ள அல்ல. அல்லேலூயா. இங்கே இருக்கிறது வரை நம்ம அல்லையிலே போடுறோம், இங்கே இருக்கிறது வரை உற்சாகமாக இருக்கிறோம். அடுத்தது நீ போகிறது எங்கன்னாக்க, உன்னை நீ விட்டு வந்த பழைய ஜனங்கள் மத்தியிலே போகிற. ஆமென். இனி இப்போ அங்கே போனால் பல சூழ்நிலைகள் மனிதர் மூலமாக என்ன செய்யும், நம்மளை நிற்கும், கவனத்தை திசை திருப்பும். ஆமென். நாம் வைத்திருக்கிற திட்டத்தை, நாம் வைத்திருக்கிற தீர்மானத்தை உடைக்க பார்க்கும். அல்லேலூயா. நாம் தேவன் வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தை வந்து பின் திரும்ப வைக்கும். அது குடும்பத்தாராக இருக்கும், சொந்த பந்துக்களாக இருக்கும், கூட பிறந்தவங்களாக இருக்கும், நம்மளை பெற்ற அம்மா அப்பனாக இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல நீ பாதுகாவல நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தின் மூலம் தான் பாதுகாக்கணும். தேவ கிருபை மட்டுமே. அல்லேலூயா. நம்ம சில காரியங்களை என்ன செய்வோம்னா, நம்ம சில காரியங்கள் நம்மளாகவே தேடுவோம், முயற்சிப்போம். அது நமக்கு அது நியாயம்தான். ஆனால் வேதத்தின்படி சரியான யோசிக்கணும். வேதத்தின்படி சரியில்லை என்றால் தயவு செய்து அதற்கு உன் வாழ்க்கையிலே குடும்பத்தில் என்ன செய்யாத, இடம் கொடுத்துட. இடம் கொடுத்த வேற ஒன்றும் இல்லை, நீ தேவன் அற்றவனாய் மாறிடுவ. இடம் கொடு. முதல்ல உனக்கு பிடிக்காதது யாரை பிடிக்காது? ஊழியர் பார்த்து கரெக்டாக அடிக்கிறாடு. ஏன்னா நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால யார் மேலே? ஏன்னா இவன் தானே கத்தி எடுத்துக்கிட்டு நிற்கான். நாங்கள் ஏதோ ஒரு வழியில் வாழ்ந்துருக்கோம். இந்த இதாக இருக்கான்னு ஒரு சொட்டத்தில் அந்த ஜிப்பா குண்டுக்குள்ளே இறங்கி நிற்கிறான் பாரு. இவனால தான் அந்த நிலமை ஆச்சு. நம்ம எப்போ போனாலும் ஒவ்வொரு வாரம் வச்சு ஏதாவது ஒன்று அடிக்காமல் விடுறதில்லை. ஏதோ ஒரு வழியை நம்ம ஒதுங்கினா கூட விடுறான். இல்லை, சாடி அடிச்சுட்டு அவன் போகிறான். அந்த பண்ணைனா அவன் நிம்மதியாக தூங்குறான். ஓம் மேலே எனக்கு கோபமே கிடையாது. ஆமே, அளவு கிடந்த அன்பு உங்க மேலே வச்சு, அந்த அன்பு தான் இப்படி பேச வைக்கிறது. கையை வைத்தாலே அதாவது நான் அதான் சொல்றேன், பவுல் மேல் தேவன் வைத்த அன்பு தான். அல்லேலூயா. குத்துகிற முள்ள அனுமதித்தார். ஆமென், ஆமென். அப்போ உங்கள் மேல் ஊழியக்காரன் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு தான். அல்லேலூயா. உங்களை சத்தியத்தை கடுமையா பேச வைக்க நீங்க கரெக்டா இருக்கணும். யார் பெத்த பிள்ளையோ எப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன, நான் இருக்கலாமா? நீங்கள் யாரோ நான் யாரோ,
எங்கேயோ கிடந்தவன் சோத்திரம். இங்கேருந்து சுமார் 600 கிலோமீட்டர். ராத்திரி நாங்கள் வந்த ஆட்களும் தெரியும், ராத்திரி பகலாக வண்டி ஓடினா இடம் நீங்காது சோத்திரம். அவ்வளோ தூரத்தில் இருந்த என்ன இந்த தருமபுரி மாவட்டத்தில் சுகமாக வாழ்ந்த உங்கள்கிட்ட எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அனுபவித்து ஜாலி அடித்து வளைச்சி போட்டு கும்பிட்டு சோத்திரம் பிடிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் பட்டம் பிடிச்சி வாழ்ந்த உங்களை அல்லேலூயா அதுலேருந்தெல்லாம் திருப்பி கொண்டு வரா கர்த்தருடைய என்ன கொண்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. என்ன நாங்கள் வெற்ற ஆயுதம் இங்கே தான் இருக்கு எங்களுக்கு. ஆமென். இது ஒரு ஆயுத களஞ்சியம் இருக்கு. சொல்ல புரியுதா? என்னது பைபிள் என்னது ஒரு ஆயுத களஞ்சியம். சபை பற்ற ஆமென். சபை என்னது பற்ற. அப்போ ஆயுத களஞ்சியம் இங்கே செயல்பட்டு இருக்கிற இடம். இரும்பு வந்தா அது இரும்பா திருப்பி அனுப்புறது இந்த பட்டறைக்கு பழக்கமே கிடையாது. அதை எப்படி அனுப்புறது? ஆயுதமா அனுப்பணும். தேவன் சபைக்குள்ள உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காய்? தேவ சித்தம் செய்வதற்காக, தேவனுக்காக பயன்படுவதற்காக அவனை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ அதில் என்ன அந்த இரும்பு துண்டா உள்ள வந்துன்னா கட்டாயம் முதல்ல அது எங்கே தான் போவோம்? நெருப்புக்குள்ளே தான் போவோம். நெருப்புக்குள்ளே போட்டு இடுக்கியில் பிடிச்சு வச்சு என்னது சத்தமாக சொல்லுங்க, அடியோ அடின்னு அடி. எவ்வளோ பிரச்சனை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அடித்து ஒரு முறை அக்கினி நெருப்பில் வைக்கிறதா, பல முறை வச்சு அடித்து தட்டி நொறுக்கி எல்லாம் முடித்து அது ஒரு ஆயுதம் போல் ஒரு வடிவமைத்து ஆமென். கடைசியில் என்ன செய்யுது? சாணை பிடிச்சி எல்லாம் பல கைப்பிடியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு இரும்பு இவ்வளவு அனுபவிக்கணும்னா தேவனுடைய பிள்ளை எவ்வளோ நம்ம கரெக்டாக வேண்டியிருக்கு. நம்ம எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை அவருக்கேற்றவரை மாற்றுகிற இடம் தேவ சபை. தேவன் வெறுக்கிற காரியத்தை நம்ம விட்டு அகற்றுகிற இடம். அல்லேலூயா. சரி, அதுதான் நம்ம சொன்னோம். ஆக நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும் படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. அப்ப சத்தியத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும்? ஆவியினாலே. ஆவியானுடைய உதவியோட தான் ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்துக்குள் வாழ முடியும். ஆமென். அப்போ சொந்த முயற்சியில் வாழ முடியாது. அநேகர் சொந்த முயற்சியில் வாழ பிரயாசப்படுகிறதுனால் தான் வழி தவறுவது. புரியுதா இல்லையா? நீங்க வேத சொல்ல அப்படியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்கள் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அவர் ஹெல்ப்பர். ஆவியானவர் யாரு? நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ உதவி செய்கிறவரையுடைய உதவியை நாம் என்ன செய்யணும்? நாடணும். நாடனாதான் அவர் உதவி செய்வார். நாம் நாடாமல் ஆவியானவரை கைத்தட்டி அந்நிய பாஷை பேசுகிற மட்டும் வெயிட்டிங்கில் சர்ச்சில் விட்டுட்டு போயிடுவோம். சர்ச்சில் வரும்போ ஆவியானவரே மாறும், கொஞ்சம் நேரம் கை தட்டுவோம், எல்லாம் கொஞ்சம் நல்ல அந்நிய பாஷையும் பேசி சர்ச்சோட சரி முடிச்சுட்டு பரிசுத்தாவினர் எங்கே விட்டுருவோம் சொல்லுங்கள்? சபையில் விட்டுட்டு வீட்டு போயிடுறது. போயிட்டு அங்கே போகிற இடத்துல எல்லாம் எப்படி எல்லாமோ வளைஞ்சி குழஞ்சி எடுத்துச்சு. இதன்படி வாழ முடியாது, அப்படி வாழ முடியாது. நம்ம கட்டுப்பாட்டில் வாழ்ந்து பார்ப்போம். தட்டுமாறி அடுத்த வருவோம். வந்தோடனே கொஞ்ச நேரம் கையடி திரும்பவும் ஆவியான வந்துட்டார். இப்படி நடக்குது. அல்லேலூயா. அப்படி அல்ல. அப்போ அதற்கல்ல, அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். ஆமாம், உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. நீங்கள் எங்கு சென்றாலும் பரிசுத்தாவினர் உங்களோடு கூட இருப்பார். அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களை சந்திக்க வருகிறவர் அல்ல. கையை வைத்தாலே சொல்லுவோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் சத்தமா சொல்லு வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அப்ப தேவனுடைய ஆவியான எங்க வாசமா இருக்கிறார்? நமக்குள். அப்ப நமக்குள் வாசமா இருக்கிறவர் எதற்கு வாசமா இருக்கிறார்? இந்த சத்தியத்தின்படி நம்மை வாழ நமக்கு உதவி செய்கிறார்.
அப்போ ஆவியானவர் நமக்குள்ள எதற்கு வாசம்? நம்மை அவருக்கு ஏற்ற நபராய் மாற்றுவதற்கு நமக்குள்ள வாசம். அதுதான் ரோமர்ல 8வது அதிகாரத்தில் வாசிகளுடைய 11 நினைக்கிறேன் வாசிப்போம். அங்கு சொல்லப்பட்ட கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புனருடைய ஆவி உங்களில் எப்படி வாசமாய், எப்படி சத்தமா சொல்லுங்க, எப்படி எப்படி இருந்தால் சொல்லுங்க வாய் திறந்து. எப்படி? யாருடைய ஆவி? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி யாருக்குள்ள யாருக்குள்ள வாசமா இருந்தான்? சத்தமா சொல்லுங்க, எங்களுக்குள். அப்ப அந்த உணர்வு இருக்கணும், எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மோடு வாழ விரும்புகிறேன். நீர் எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். போக வேண்டிய பாதை எனக்கு காட்டும். பேச வேண்டிய வார்த்தை என் வாயில் தாரும். என் சிந்தனையை நீர் பொறுப்படும். ஆமே. என் பார்வையை நீர் பொறுப்படும். ஆமே. என் நடக்கையை நீர் பொறுப்படும் ஆண்டவரே. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்து நம்மை பாதுகாத்து நடத்த அவர் விரும்புகிறார். அதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இடம் கொடுக்க வேண்டாம். அதாவது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நீ நாடணும். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி இருக்கட்டும், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். யாரால் நடத்தப்படுவது? தேவனுடைய ஆவியானவரால். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படணும்னா உங்களுக்குள்ள அவர் எப்படி இருக்கணும்? வாசமா இருக்கணும். நீங்க பரிசுத்தம் பெற்றாகணும். ஆமென், ஆமென். அதான் அங்க நாம் வருஷம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புறவருடைய ஆவி உங்களில் எப்படி வாசமாய் வாசமாய். அல்லேலூயா. கையை தள்ளிலே சொல்லுங்க. அந்த வாசமா இருக்கிறவர் அங்க சொல்லக்கூடாது. ஆவியானவர் உங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? நடத்த. என்ன செய்ய? நடத்த விரும்புகிறார். எங்கிருந்து நடத்த விரும்புகிறார்? உங்களுக்குள் இருந்து. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குள் இருந்து அவர் எப்படி நடத்துவார்? மனசாட்சியின் குரல் மூலமாய் உங்களுக்கு உணர்த்துவார். ஆவியானுடைய உள்ளான குரல். நீங்க பரிசுத்த ஆவியானோடு நெருக்கமாய் வாழ்ந்தால் அல்லேலூயா அவர் உங்களுக்குள் நடத்துவதை நீங்கள் அறிய முடியும். ஹல்லேலூயா. அதான் சொல்ற கலாத்தியர்ல என்ன, கலாத்தியர் என்ன சொல்ற? ஆவி கேட்டபடி என்ன செய்து கொள்ளுங்கள்? நடந்து கொள்ளுங்கள். யாரு கேட்டபடி? அப்ப நமக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு எப்படி? ஏற்றபடி. அப்போ அவருக்கு ஏற்றபடி நடக்கணும்னா அவர் விருப்பத்தை நாம் என்ன செய்யணும்? அறிந்து. ஆமென். அவர் விருப்பத்தை அறிந்து, அவர் விரும்பாததையும் அறிந்து. சொல்ல புரியுதா? எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அது அழகா சொல்ற, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை என்ன செய்யாதிருப்பீங்க? நிறைவேற்றாதிருப்பீர்கள். சொல்ல புரியுதா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியானவர் இருக்கிறார். ஆனா உங்களுக்குள்ள வேற ஒருவரும் பதுங்கி இருக்கிறார். யார் அது? சத்தமா சொல்லுங்க. மாமிசம். ஆமென், ஆமென். மாமிசம் உள்ள பதுங்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதாவது நீங்கள் ஆவியினாலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? சத்தமா சொல்லு. அழிக்கணும். அழிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் உள்ளான நிலையில் என்ன செய்யும்? வல்லமையா பலப்பட்டிருக்கணும், பலவானா இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்கணும்? பலவான். ஆவியில் பலவானா இருந்தால் மாமிசம் என்ன செய்யும்? 0 பாயிண்ட்ல போயிடும். சொல்ல புரியுதா இல்லையா? ஆவியில் உள்ளான நிலையில் நீங்கள் குறைந்து விட்டால் மாமிசம் என்ன செய்யும்? பலவானா மாறும். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள தேவனுடைய பிள்ளை அவர் தனியாக அனுப்பல. ஆமாம். சொல்ல, நான் உங்களை எப்படி விடேன்? திக்கட்டவராக விடேன், உங்களை தனியாக விட மாட்டேன். ஆமாம், ஆமாம். உங்களை நான் தெரிந்து கொண்டு உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள் இருந்து நான் வாசம் பண்ணுகிறேன். ஆமாம். உங்களை நடத்துகிறேன், உங்களுக்கு உணர்வை கொடுக்கிறேன். வசனம் வரும்போதே உங்களுக்கு உடனே தெரியும்.
எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இப்போ அந்த ஆவியின் நிறைவை ஒரு தேவனிடத்தில் என்ன செய்யணும்? பெற்றுக்கணும், கட்டாயம் பெற்றுக்கணும். அந்த நிறைவை பெற்றுக்கொண்டால்தான் அந்த நிறைவை நீ என்ன செய்ய முடியும்? அனல் மூட்டி எழுப்ப முடியும். அந்த நிறைவை பெற்றே கொள்ளாத உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அப்போ என்ன செய்யும்? மாமிசம் தான் தலை தூக்கும். அல்லேலூயா. மாமிசமும் மனசும் விரும்புகிறதால நீ என்ன செய்ய வாழ்ந்த கையை விதல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை என்ன செய்யணும்? நடத்துகிறார். இதுக்கு முன்ன நீங்கள் உங்களோட சொந்த ஆவி, மனுஷ ஆவி இது நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. மனுஷ ஆவி மாமிசத்துக்கு ஏற்றபடியாக நடத்தும். மாமிச சிந்தை, உலக ஆசைகள், அதுக்கேற்ற கண்டது கேட்டது கேட்டபடி நம்ம கொண்டு போவோம். இப்போ என்ன? நீங்கள் மறுபடியும் பிறந்ததுனால் அல்லேலூயா உங்களுடைய மனுஷ ஆவியில் ஆவியானவர் ஒரு மறுபிறப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்போ ஆவியானவர் உங்களுடைய ஆவியில் இணைந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இணைந்திருக்கிற நீ ஒரு புதிய சுபாவம், புதிய சிந்தை, ஆமென் ஆமென் அல்லேலூயா, புதிதான ஜீவன், ஆமென், புதிய சிருஷ்டி, ஆமென். அந்த நிலைக்கு நேராக வாழ ஒரு தூண்டுதலை உங்களுக்குள்ள இயேசு ஏற்றுக்கொண்டு கொடுப்பாரு. கொடுப்பாரா இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்டாச்சுனாலே நமக்கு பழையது ஒன்றும் நமக்கு என்ன செய்ய அது பிடிக்காது. அதுக்கு அர்த்தம் உங்களுடைய ஆவியில் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. ஆமென். அந்த மறுபடியும் பிறந்த நிலையில் வாழ இல்லை, உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு நேரம் செலவிட வேண்டும். அவருடைய வல்லமை நிரப்பப்பட வேண்டும். அவருடைய சிந்தனை, உங்கள் சிந்தனை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விடணும். உங்கள் பேச்சு ஆவியான கட்டுப்பாட்டுக்குள்ள விடணும். உங்களுடைய நடக்கை ஆவியான கட்டுப்பாட்டுக்குள்ள விடணும். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவார். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல் நீ வாழ்ந்தால் விழுந்து விழுந்தா எந்திரிக்கணும். அப்பப்போ உங்களால் வீழ்ச்சி வரும். பாவத்தில் விழும், சில பாவத்தில் விழுந்துடும், சில பேச்சில் மிஸ் ஆகிடுவாங்க. பயங்கரமாக அவங்க பேசுகிறது தான் அவங்க பேசுகிறத விட இங்கே புதுசாக 10 சேர்த்து பேசணும். அவங்க நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா விசுவாசிகள், சில விசுவாசிகள் பின்மாறிட்டான்னு வச்சுக்கிடுங்க. துன்மார்க்கர் பேசுகிறத விட என்னது புதிய விளக்கம், வியாக்கியான கட்ட வார்த்தை. அவங்க வாடா இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு அவனுடைய கெட்ட வார்த்தையே வித்தியாசமாக இருக்கு ஐயா. சர்ச்சுக்கு போயிட்டு பழைய போல வந்தான் இல்லை, பயங்கரமாக பேசுகிறான். அவன்கிட்ட புதுசாக நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டியது, கெட்ட வார்த்தை. அந்த மாதிரி விசுவாசிகள் மாறுறாங்க. ஏன் தெரியுமா? வாழ முடியாதுனால. ஆவியில் பரிசுத்த ஆவியினருக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீ ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீர் நிரப்புங்கப்பா. உங்களுடைய ஆளுகை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை தான் கேட்கணும் ஆண்டவரே. என்ன நீர் நடத்தணுமாப்பா. ஒரு நாள் கூட என் சொந்த பலத்தில் வாழ முடியாது. ஆமென். ஒரு நாள் கூட, ஒரு நொடி பொழுது கூட கர்த்தருடைய ஆவியானுடைய துணை இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? இந்த பூமியில வாழ முடியும். எந்த தோல்வியை ஒத்துக்கணும். நான் வாழவேன் கட்டாய முடியாது. அவரை சார்ந்து கொள்ள, ஏன்னா அவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உதவியை நாடுங்க. தேவ சமூகத்தை கேளுங்க. அப்பா என்ன நிரப்புங்கப்பா. நான் இதுவரை என் மனம் போலதே சுய கட்டுப்பாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்குள்ள நீர் இருக்கிறீரே. என நீர் உணர்த்தும் அப்பா. சீராய் வாழ எனக்கு உதவி செய்யும். உதாரணமாக சில காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகம் முழங்கால் படிவிட்டு, அதாவது அந்த ஜெபங்கள் யாருக்கு வரும் என்றால் ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறவங்க அப்படி ஜெபம் பண்ண தெரியும். அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குரலை கொண்டு ஒரு வார்த்தை, ஆண்டவரே அப்பா இந்த சூழ்நிலைகளை என்னால் என்ன செய்ய முடியலப்பா, ஆள முடியல.
வாழணும். உங்கள் உதவி தான் எனக்கு தேவை. சொந்த ஞானம் சொந்த திறமை ஒன்றுமே கிடையாது. உதவி செய்ய. 2, யார் தான் ஒன்றுமில்லை என்று தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரை முழுமையாக சார்ந்துட்டார், அந்த நேரத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துட்டே இருக்கும். மாற்றம் நினைச்சிட்டு இருக்கோம். சொல்லு, வந்துட்டே இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்கணும். நீயா வாழாத. அல்லேலூயா. வாழ வைக்கிற ஒருவர் உனக்குள்ள இருக்கிறார். அவரை சார்ந்து. அல்லேலூயா. ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வி? ஏன் ஆதி என்பதை இழந்திருக்கிறாய்? ஆமென். உன்னை நடத்துவதற்கு உனக்குள் வாசமாய் இருக்கிறவரை நீ மறந்து விட்டாய். பரிசுத்த ஆவியானவரை நீ சார்ந்து வாழ்ந்தால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னைக்குமே வெற்றிக்குள்ளாம போயிட்டு இருக்கும், தோல்வியில போகாது. தேவ சமூகத்தில் நீ அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடு. எப்படின்னா, முதல்ல நீ ஒன்று நீ வெறுமையாகணும். என்ன செய்யணும்? முழங்க நீங்கள் தனி, அதாவது குரூப் ப்ரேயரை அது தனி, அது அல்ல. உனக்கும் தேவனுக்கும் உறவு வலுப்பட வேண்டும். தனி ஜெபம். தனியா போய் முழங்கால் படியிடு. உன் சிந்தனை வேறு எதற்கு நேராக விடாத. ஆமென், ஆமென், ஆமென். எடுத்த உடனே பேச ஆரம்பிக்காத. ஆமென். அமைதியாக இரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிற எதற்கு? உன் நிலையை நீ புரிந்து கொள்ள. உனக்குள் ஏற்படுடைய மாற்றத்தை நீ சிந்தனையில் கொண்டு வர. அடுத்தது என்னென்ன நிலையில் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறியோ, தேவனுக்கு பிரிவை எப்படியெல்லாம் வாழணுமோ அதை குறித்த ஒரு எண்ணம் உனக்குள்ள மேலே வரணும். இருந்துட்டு முதல்ல அவரை பார்த்து, அப்பா எனக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இல்லை என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்குப்பா, நான் உண்மை குறித்து நான் இப்படியெல்லாம் வாழன்னு விரும்புகிறாப்பா, ஆனால் என்னால் உங்களை வாழ எனக்கு முடியல. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் உதவியை நான் நாடி வந்திருக்கேன். நீங்கள் என்ன நடத்துங்க. நான் சில நேரம் தான் இப்படியெல்லாம் பேசிடுறேன், நான் இப்படியெல்லாம் நினைச்சிடுறேன்ப்பா, இப்படியெல்லாம் நடந்துடுறேன். ஆண்டவரே, என்னை தயவு செய்து இறங்கி மன்னியப்பா, என் சொந்த பலத்தில் முடியாது, நீர்தான் என்ன நடத்துறேன்னு தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு உள்ளத்தினால நீங்கள் ஜோமன் ஆரம்பித்தா உங்களோட அழகு ஆட்டோமேட்டிக்காக வரும். அழுது ஜெபம் பண்ணுகிற ஜெபம் கர்த்தர் கொடுக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியைச்சு இன்னைக்கு இடம் கொடுத்துட்டாரு. ஆவிக்கிற வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீச்சதாளத்தின் அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. தரையில நின்றா கால் தரையில போட்டுருக்கு. கணுக்கால் அளவு நீ போனேன்னா கணுக்கால் தரையில தான் நிற்கிற, தண்ணி கணுக்காலில் இருக்கு. அடுத்த முழங்கால் அளவில் நீ போனால் முழங்கால் வர தண்ணி இருக்கு, கால் எங்கே தான் இருக்குது? தரையில தான் இருக்குது. ஆனால் தண்ணி எங்கே இருக்குது? முழங்கால். இதுலேயும் உன்னால் நீச்சல் அடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த இடுப்பளவு வருதா, கால் அப்பவும் எங்கே தான் இருக்குது? நீச்சல் அடித்தாலும் காலு கீழே தேட பூமியை. ஆமென், பூமியை தேடும். ஹல்லேலூயா. காலு ஆனால் நீச்சல் ஆழமாகி நீந்தி கிடக்க முடியாத இடத்துல போயிட்டேன்னா கால் வைக்க இடம் இல்லை. ஆமென். இப்ப என்ன? தண்ணி கொண்டு போறத இடத்துக்கு நேரம் போகணும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவஜல நதி, ஆமென், உன்னை பூமியை தொட விடாமல், ஆமென், அவர் கட்டுப்பாடு நீ கடந்து போய் கொண்டிருப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் அதற்காகவே அவருக்குள்ள அவர் கடந்து வந்திருக்கிறார். பூமியை ஒட்டி வாழ அல்ல. ஹல்லேலூயா. அவரால் தாங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அவருடைய சுமந்து கொண்டு போகிறார். பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் என்ன செய்யப்படுகிறார்கள்? நடத்தப்படுகிறார்களோ. அதான் அதனுடைய அர்த்தம். ஆவியானவரால் நடத்தப்படுவதென்றால், ஆமென், பூமிக்குரிய எந்த மனுஷ ஆலோசனைக்கும் நம்முடைய சிந்தை போகாது. எந்த நம்முடைய சுய முயற்சியும் நம்ம அங்கே வச்சுக்கோம். ஆமென். ஆவியானவரால், ஹல்லேலூயா, அழகு ஒன்று நடத்துதல். ஆமென். அந்த
அதை நடத்துதலுக்கு உன் இருதயத்தை என்ன செய்யணும்? மனசை ரெடி பண்ணிக்கணும். அது முழங்கல்ல தான் இருக்கு. தனித்திரு. ஆமென் ஆமென். உன்னை ரெடி பண்ணி தனித்திருந்தாக வேண்டும். ஆமென் அல்லேலூயா. தனித்திருந்து ரெடியாகி சேர்ந்து ஜெபி. ஆமென். அந்த இடத்துல தேவன் உன்னை பயன்படுத்துவார். தனித்திருந்து ரெடியாகும். ஆமென். உன் பட்டயம் மழங்குறத சரி பண்ணுகிற இடம் தனி ஜெபம். ஆமென். இரும்பு ஆயுதம் எப்படி மழுங்கலா இருந்தா பலத்தை என்ன செய்யணுமா? அதிகமா இரும்பு ஆயுதமாகிய உள்ளான ஆவிக்குரிய நிலை ஹல்லேலூயா என்ன செய்யணும்? ஷார்ப்பாக்குறது தனி பிரேயர். ரெடி பண்ணுவது. ஆமென். ஷார்ப் அந்த ஆயத்தப்படுத்திட்டு குழு ஜெபத்தில் வந்து உட்கார்ந்து வராம உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். உன் மூலமாய் பிறரோடு பேசுவார். உன்னை தேவ சபைக்குள் பயன்படுத்துவார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டுகொள்வார்கள். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவ சத்தம் என்பதை அறிந்து கொள்வார்கள். உன்னை பார்த்து சத்துரு நடுங்குவார். ஒரு குடும்பம் தேவ மகிமையால் நிரப்பும். ஆமென். இருளுக்கு ஒரு வீட்டுக்குள் இடமில்லை. ஹல்லேலூயா. ஏன்? உனக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் உனக்குள்ள உன் வீட்டில் இருக்கிற இருளை வெளியேற்றலும். அந்த ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு நேராக வாழ வாஞ்சிக்கிறன்னா நீ பாக்கியவானவன். அந்த வாஞ்சி எல்லாருக்குள்ளேயும் இருக்காது. வாஞ்சி சிலருக்குள்ள வரும், திருப்பி ரிட்டர்ன் போயிடும். அந்த வாஞ்சியோடு நீ நான் தான் சொன்னேன், தனி ஜெபம் ஃபஸ்ட். தனி ஜெபந்தான் தேவனதை பெற்றுக்கொள்வார். தனி ஜெபந்தான் உன்னை நீ ஆயத்தப்படுத்துவார். ஆமென். தனி வேத வசன தியானம் தான் கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற இடம். தேவனுடைய சத்தத்தை கேட்பது இங்க ஐயாக்காக உதடுகளின் அசைவை வேத வசனத்தில் நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவரோடு நீ ஐக்கியப்படுவாய் என்றால் உன்னோடு அவர் பேசுகிறதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் இந்த மாதிரி பேசுறது ஆவியில், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களும் சேர்ந்தாங்க. ஆமென். ஆமென். உங்க முன்னாடி இதுவரை இப்படி நிற்கணும். ஹல்லேலூயா. என் சொந்த பலத்தில் நிற்கவே முடியாது. இந்த அப்பா பலது. ஆமென். அந்த அந்த நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளை நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டா இந்த பூமியில் நீ வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். சாத்தானுக்கு சவால் விடுகிற வாழ்க்கையா இருக்கும். அநேகர் உன்னை ஆச்சரியப்படுவார்கள். சபைக்குள் உன்னை கர்த்தர் ஒரு கூர்மையான ஆயுதமாய் பயன்படுத்துவார். அநேகருக்கு உபயோகமான பாத்திரமாக நீ மாறுவாய். அதனால தேவனுடைய பிள்ளை பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியினாலே சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? ஆவியினாலே சத்தியத்துக்கு என்ன செய்ய? கீழ்ப்படிந்து வாழ, பரிசுத்தான ஒத்தாசையோடு நீ வாழ. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்து சொல்ல, உங்கள் என்னது ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். அப்போ ஆவியினாலே சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் போது, ஆமென், உங்களுடைய ஆத்துமாவில் இருக்கிற கரைகளும் இருள்களும் என்ன செய்யணும்? பிரகாசம் அடையும். எவ்வளவு அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் படிந்திருக்கிற கரை, உலக சிந்தனைகள் மூலம் படிந்திருக்கிற கரைகள், பாவ சிந்தைகள், பாவ பார்வைகள், பலவிதமான காரியங்கள், அவைகளால் சிந்திப்பதன் மூலம் ஏற்பட்டிருக்கிற உள்ளான மனிதனில் இருக்கிற கரை, படிந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய பிரகாசம் இழந்த நிலை. ஹல்லேலூயா. ஆதி அன்பை இழந்த நிலை, கசப்புகள், எரிச்சல்கள், பொறாமையினால் உன உள்ளான மனிதன் இருண்டு போயிருப்பான். தேவனை பார்க்க முடியாமல். ஹல்லேலூயா. சொல்லுவோம். அந்த ஆதி அன்பை இழந்து
சில பகை கசப்பு இருதயத்தில் வச்சுட்டே நீ நினச்சி இருக்கிறன்னா உனக்கு அங்கே உன்னுடைய உள்ளான மனுஷன் என்ன ஆயிரும்? அந்த பிரகாசம் இழந்துடும். உலக ஆசை, உலக சிந்தை, உலக பிரச்சனையே நீ நினச்சி பேசிகிட்டு இருந்தேன்னா உனக்கு கொடுக்குற உள்ளான மனிதனுடைய இந்த உண்மை நிலை என்ன செய்யணும்? மங்கி. அப்போ அந்த மங்கின நிலையை பிரகாசிக்க பண்ணுகிறவர் ஆவியானவர் சத்தியத்தின் மூலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை எப்படி சுத்தமாக்கி, எப்படி கையவே தலையிலே சொல்லுவோம், என்னாக்கி? சத்தமா எப்படி? யார் மூலம்? ஆவியினாலே. எதை? சத்தியம். அதான் அதை சொல்லப்பட்டது. உங்கள் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல். அப்படி என்றால் அந்த அதன்படி செய்ய உங்களை அர்ப்பணிப்பது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. உங்கள் என்னது? உங்கள் ஆத்துமாக்கள் என்னதாவது சுத்தமாக. அப்படி என்றால் அதில் இருக்கிற அருவருப்பும் அந்த 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 இருண்ட நிலை, பகைமை உணர்வு, பழைய பல எண்ணங்கள் மூலமாய் இருண்டிருக்கிற நிலை என்ன செய்கிறதா? பிரகாசமாய் சுத்தமாகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆதி அன்புக்குள்ளே வந்துடுறீங்க. ஆமென். அப்போ முன்ன உங்களுக்குள்ள எப்படி வாஞ்சி இருந்து, எப்படி துடிப்பு இருந்து, எப்படி தாகம் இருந்து, அந்த நிலைக்கு தானே வந்துடுறீங்க. அதாக அந்த மாற்றம் உள்ளவுக்கு அது உண்டாகும். அல்லேலூயா. வெளியே கடந்து நம்ம கையை அடித்ததுனால ஒன்றும் நம்மகிட்ட மாற்றம் வராது. ஆராதிக்கிறோம், ஓகே, நல்ல காரியம். அல்லேலூயா. ஆனால் உள்ள சத்திய வசனத்தின் மூலம் கத்த கிரியை செய்ய ஆமென் நீங்கள் இடம் கொடுக்கும் போது அல்லேலூயா உங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கொண்டு வருவார். அதான் வேதம் சொல்லுகிறது அல்லவா? உங்கள் மனம் உள்ளான மனிதன். உங்கள் மனம் என்ன செய்யணுமா? புதிதாக்கப்படுவது. அதுதான் எங்க சொல்லப்பட்டு உங்கள் ஆத்துமாக்களை என்னது? சுத்தமாக்குவது. மனம் புதிதாக. ஆமென். கொண்டவர்களாய் இருக்கிறபடியா எப்படி? இதுதான் முக்கியமான பாரு. கையை வைத்தாலே சொல்லும் என்ன இருதயம்? சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமான அன்பு வருது. கையை தட்டி அல்லேலூயா. அதாவது ஒருவருக்கொருவர் சபைக்குள்ளும் சரி குடும்பத்துடன் சரி ஊக்கமாய் ஒரு அன்பு வரணும்னா அல்லேலூயா ஆவியினால் நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உள்ளான மனிதன ஆத்மா என்ன ஆயிரும்? சுத்தாயிருக்கணும். சுத்தமாக்குவதென்றால் உள்ளே இருந்ததை தேவையற்றதை வெளியே தள்ளுவது. சுத்தமாக்கினா உன்னுடைய உள்ளம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்படுகிறதா? அந்த அன்பு புறமெழுதி காட்டுகிறதா? அப்போ கபடில்லாத அன்பு என்னது? சத்தம் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. வாய் தருது. என்ன இல்லை அன்பு? கபடு. ரியல். இருதயத்தில் ஒன்று வச்சு வெளியே நீ ஒன்று காட்டுறன்னா ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள் 26-23 கவனிங்க. நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். அந்த இடம் வசனம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 26-23. அதாவது சுத்த இருதயத்தோடு அல்லாத அன்பு எப்படிப்பட்டது என்பதை இங்கே காட்டுது. வாசிப்போம். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம். புரிஞ்சவங்க நல்ல சொல்லு, புரியாதவங்க நல்ல சொல்லு. புரியலையோ? யோசிக்கிறாங்க, என்னடா இது, இந்த வசனத்தில் என்ன இருக்கு? நல்லா புரியுது. ஒரு வாசிப்போம். நேச அனலை காண்பிக்கிற உதடு. ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். இப்ப நான் வந்து நினைச்சேன் என்ன அதான் சொல்லுது. நேச அனலை. சிலவங்களாம் ஓடி போய் ஓ டேய் பார்த்துக்கலாம் அவன் மனசுல. அதாவது வெளியே காட்டுறது என்ன? நேசான ரொம்ப உண்மையாக அன்பு பாராட்ட
பல்லெல்லாம் 64 பல்லையும் வெளியே காட்டி ரொம்ப அன்பா அப்படி இது பண்ணுறது. ஆனால் அதான் சொல்ற நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய என்ன நெஞ்சம் உள்ள என்ன நெஞ்சம் ஆபத்தான இருதயம். அல்லேலூயா. நல்ல புரியுது. உள்ள என்னது தவறான இருதயம், பகைமை உணர்வு, கசப்பு சிந்தை, வெறுப்பு எண்ணம், சதிக்கிற எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம். ஆமென் ஆமென். அதை சொல்லுது தீய நெஞ்சம். உள்ள தீய நெஞ்சம், பிறரை குறித்து தவறான எண்ணம், பகைமை உணர்வு, கசப்பு சிந்தையை இருதயத்தில் வச்சுட்டு ஓ பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்ற மாதிரி அல்லேலூயா சொல்லிட்டு அது எப்படி, அது எதுக்கு அடையாளம்? தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும். கையை வைத்தானே சொல்லுங்க. புரிஞ்சுதான் இல்லை? இது என்னது? எதில் வெள்ளி பூச்சி? என்ன ஓடு சொல்லு? மண் ஓடு. சொல்ல புரியுதா? மண் ஓடில் என்ன பூசி? வெள்ளி பூச்சி. அப்போ பார்த்தா என்னது? ஓய் வெள்ளியப்பா பிரதர், வெள்ளி. ஆனால் உள்ள என்னது? ஆபத்து, மண் ஓடா, தீய நெஞ்சு. அதை அழகாக சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஞானம் கொடுத்தா இப்படி எழுத முடியும்? இந்த ஞானியாய் சாலமோன் இப்போ இருந்தாருன்னா நேரம் போய் 1 கிலோ ஆப்பிள் வாங்கி கொடுத்துருப்பேன். அல்லேலூயா. அது எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா? பாருங்க, அதான் நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய என்னது? தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை. யார்கிட்ட அது இருக்கா? தேவனுடைய பிள்ளைகள் அது இது நம் தனி ஜபத்தில் நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியம். இதில் நம்ம எப்படி இருக்கிறோம்? வெள்ளி பூச்சி மாதிரி, வெள்ளி தட்டு மாதிரி காட்டி, மண் ஓட்டுற வெள்ளி தட்டு வெள்ளி பூசின மாதிரி அந்த ஒரு நடிக்கிற அன்பு இருந்தால் விட்டுருணும். விட்டுட்டு நம்முடைய அன்பு கூறுதல் உண்மையாக இருக்கட்டும். தவறை விட்டு விலகணும். தவறு செய்கிறவங்களோடு நம்ம அன்பு பாராட்ட, அன்பு காட்டலாம். என்ன நல்லா இருக்கிறீங்க அதோடு போயிடணும். தவிர இருதயத்தில் ஒன்றை வைத்து வெளியே காட்டுகிற அன்பு பேர் தான் என்னது? வெள்ளி பூசின மண் தட்டு. புரியுதில்ல? வேறுக்காது இருக்கா? அப்படி வேறுக்காது இருக்கா? உன்னை கிளியர் பண்ணும். ஆமென். புருஷன் மனைவிக்குள்ளேயும் சரி, விசுவாசிக்கு விசுவாசியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, ஒரு பகைமை எண்ணத்தை இருதயத்துக்குள் எந்த காரணத்தில் என்ன செய்யாத? சுமக்காது. அந்த இருதயத்துக்குள் பகைமை சிந்தையை நீ சுமந்தால் நீ வெடிக்குண்டை சுமக்கிறது மாதிரி, வெடி மருந்து அது கட்டாயம் ஒரு நாள் என்ன செய்யும்? வெடிக்கும். அந்த தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆயத்தப்படுத்துவோமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ பிள்ளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கும். ஆமென் ஆமென். சுத்த இருதயத்தோடு ஒரு அன்பு. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நேசருடைய மார்பில் சாய்ந்து கொள்ள நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வர சத்திய வசனத்தின் மூலமாய் உங்களோடு அவர் இடைபடுகிறார். இன்று உங்கள் வாழ்க்கை ஒன்று சிந்தித்து பாருங்கள். இன்று முதல் தனிப்பட்ட நிலையில் தேவனுடைய சமூகத்தில் இருந்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எந்தெந்த காரியங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துகிறது,
எந்தெந்த காரியம் அருவருப்பானது, எந்தெந்த காரியம் பிறரை காயப்படுத்துகிறது என்று, எந்தெந்த காரியத்தின் மூலமாக பிறர் மேல் நான் எரிச்சலாக இருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். மண் ஓடில் பூசப்பட்ட வெள்ளி முலாம் போல மாயமானமான அன்பு பாராட்டுகிற இறுதியமாக வெளி தோற்றத்தில் மட்டும் கிறிஸ்தவர்களா இல்லை உண்மையான தேவனுடைய பிள்ளையா? இன்றைக்கு உங்களை பாருங்கள். தீப சமத்தை எல்லாரும் ஒப்புக்கொடுவோம். எல்லாரும் நல்ல பிதாவே நல்ல வேலைக்காக இன்றைய நாளில் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்து கடைசியாக கர்த்தர் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எந்தெந்த நிலையில் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்பதை ஆமென் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டபடியினாலும் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் மூலமாய் எங்களை சுத்தம் செய்கிறவராய் ஆத்மாவில் இருக்கிற எல்லா கரைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமானது தேவன் முன்பதாக தகுதி உள்ளதாக இருக்கட்டும். தனிப்பட்ட நிலையில் கர்த்தரோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு வாழ ஆமென் உள்ளான நிலையில் வல்லமையை பலப்படுத்தக்கதில்லை. கர்த்தரோடு வாழ்க்கையில கிரிய நடப்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி அந்த ஆசீர்வாத சமாதானத்தோடு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.